ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுனா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட் பிரெட் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 முட்டை. அடுத்து நமக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள், கரம் மசாலா. அடுத்ததாக தேவையான அளவு எண்ணெய். ஸ்டஃப் செய்கிறதுக்காக பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இங்கே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மசாலா எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ப்ரெட்டில் வைக்கிற ஸ்டஃப் தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 2 ஆம்லெட் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நம்ம இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே மசாலா பிரெட் ஆம்லெட் நம்ம இங்கே பண்ண போகிறதுனால நம்ம முட்டையும் இங்கே தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பிரெட் இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நம்ம இங்கே கார்னரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த ப்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துருக்கேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே தான் நம்ம இங்கே பண்ண ஸ்டஃப்பை நம்ம இங்கே வைக்க போகிறோம். இதை கட் பண்ணும்போது பார்த்து பத்திரமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா கார்னர்ஸில் இருக்கிறதுல கூட கலந்து வந்துடும். ஸோ பார்த்து பொறுமையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே உள்ள ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாச்சு. இது உள்ளே தான் நம்ம இங்கே ஸ்டஃப் வச்சு அது மேலே நம்ம இந்த ப்ரெட் வைக்க போகிறோம். இப்போ நம்ம தவாவில் பட்டர் இல்லை நெய் நம்ம இங்கே நல்லா தடவிக்கலாம். நல்லா தடவுனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு ப்ரெட்டை இங்கே நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே நடுவில் நம்ம ஸ்டஃப்ஸ் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ஸ்டஃப்பை நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி தரதுனால பசங்கள்லாம் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது நம்ம ஸ்டஃப்ஸ் நல்லா வச்சாச்சு. ஸ்டஃப்ஸ் நல்லா வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இங்கே மேலே நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் ப்ரெட்டை நம்ம இங்கே மேலே சேர்த்துக்கலாம். இதை நம்ம திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம இங்கே மேலே சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டஃப் மேலே நம்ம இந்த முட்டையை கொஞ்சம் நல்லா பரப்பி விடுங்க. நல்லா பரப்பினதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைட் திருப்பிக்கோங்க. இன்னொரு சைட் திருப்பினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 2 சைடையும் நம்ம முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணுறதுனால நமக்கு சாப்பாடு ரொம்ப நல்லாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பசங்களையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசி மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.